வணக்கம். அதலக்காய் மருத்துவ நன்மைகள். சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடியது அதலக்காய். கிருமிகள் அழியும், புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது, மஞ்சள் காமாலை குணமாக்கும், உடம்பில் சிறுநீர் கற்கள் கொஞ்சமாக கரையும். தொடர்ந்து சாப்பிட்டு சிறுநீர் கற்கள் கொஞ்சமாக கரையும். தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. மஞ்சள் காமாலை குணப்படுத்தும், சிறுநீர் கற்கள் குறையும், மஞ்சள் காமாலை குணப்படுத்தும், புற்றுநோயை அழிக்கக்கூடியது, புற்றுநோய் செல்கள் அழிக்கக்கூடியது, தென் மாவட்டங்களில் கிடைக்கக்கூடியது, மதுரை விருதுநகர் சுற்றியுள்ள கிராமங்களில் கிடைக்கக்கூடியது, சாலையோரம் கிடைக்கும். தென் மாவட்டம் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா பகுதிகளுக்கு விளையக்கூடியது அதலக்காய். உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம், வரமிளகா நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி, சின்ன வெங்காயத்தை வரமிளகா நல்லா வறுத்து எண்ணெயில் போட்டு வதக்கி, அதற்கு நல்லா வதக்கணும். எண்ணெய் ஊற்றி வதக்கி சாப்பிட்டாங்கன்னா உடம்புல கிருமிகள் இருக்காது. தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க, கிருமிகள் இருக்காது. புற்றுநோய் அழிக்கக்கூடியது. நீர்ச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் இருக்கிறது. பாகற்காய் போன்ற செடி போன்றது. கசப்புத்தன்மை உள்ளது. சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு அறுத்து வரமிளகா போட்டு நல்லா வதக்கி, நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வதக்கணுங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ நல்லா புளிக்குழம்பு போய் சாப்பிடலாம். நல்லா வதக்கி சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லது அதலக்காய். உடம்புல கிருமி இருக்காது. புளிக்குழம்பு சாப்பிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இயற்கை வரப்பிரசாதம். நம்ம சேனல் சைனா மாரிமுத்து யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் உங்கள் ஆதரவு வேண்டும். நன்றி.